सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। सिंधूरारुण विग्रहां गणयनां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीं आसीनवक्षोरुहां पाणिभ्यामधिपूर्णरत्नजटकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नजटस्थरक्तचरणां ध्यायेत्परामम्बिकाम्. அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள்ல சிவா சுவாதீன வல்லபாங்கிற நாமாக்கள் வரைக்கும் பார்த்தோம். அதற்கு முன்னால அம்பாள் சிஜக்னி குண்டத்திலிருந்து தோணி வாக்தேவர்களை நோக்கி வரக்கூடிய திவ்யமான காட்சி வந்து சிவகாமேஸ்வராங்கத்தா அப்படின்னு பரமேஸ்வரனுடைய இடது அங்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அது வரைக்கும் பார்த்து மகிழ்ந்து சுவைத்து ஆனந்தமாக சந்தோஷத்தை அடைஞ்சா வாக்தேவிகள். பிறகு அந்த சிவனோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிவான்னு பேர் வந்ததுன்னு பார்த்தோம். சிவனோடு சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிவனிடத்துல ரொம்ப அந்யோன்யமாக யார் பார்வதி பரமேஸ்வரால தியானம் பண்றாளோ அவளுக்கு சாம்சாரிகமான வாழ்க்கையில அந்யோன்யம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுண்டு வாழ்க்கையில ஆனந்தமாக இருக்கக்கூடியதான ஒரு நிலையும் பார்க்கும். அதற்கு பிறகு அம்பாள் பரமேஸ்வருடைய வாம அங்கத்துல தான் இருக்காளா இல்ல அம்பாள் இருக்கிறதுக்கு வேற இடங்கள் இருக்கோ அப்படின்னு சந்தேகம் வருதல்லவா. அதற்காக சொல்றார் அம்பாள் இருக்கிற இடங்களை எல்லாம் தனித்தனியாக எடுத்து சொல்றார். அடுத்ததாக அம்பாள் இருக்கிற இடம் இது சுமேரு மத்திய சிருங்கத்தா ஸ்ரீமன்னகர நாயிகா அப்படின்னு ஆரம்பிச்சு சில நாமக்கள் அம்பாளை எங்கெங்கு காணலாம், எங்கெங்கு உபாசிக்கலாம், எங்கு அம்பாளை நாம் இருப்பதாக மனசில் தியானம் செய்யலாம், அவைகள்லாம் இங்க விசேஷமாக சொல்லப்பட்டிருக்க. அதுல முதல்ல சுமேரு மத்திய சிருங்கஸ்தாங்கிற நாமாவானது சொல்லப்படுறது. இந்த மேரு பர்வதம்னா என்னது, அதுக்கு அந்த பர்வதத்துக்கு கீழே இருக்காளா, எப்படி இருக்கா, இவைகள்லாம் நமக்கு தெரியணும். இத பத்தி நிறைய கிரந்தங்கள் சொல்லியிருக்க. அதுலயும் அதனுடைய தத்துவார்த்தம் வேற சொல்லியிருக்க. அவைகள் எல்லாம் இங்க பாஸ்கராயர் நமக்கு எடுத்து சொல்றார். அதுல முதல் நாமாக்க பாஷ்யம் பார்ப்போம். யத்யபி பக்தி மீமாம்சாயாம் தத் பிரதிஷ்டாகிரஹ பீடவது இதி சூத்ரே பக்தி மீமாம்சான்னு சில கிரந்தங்கள் உண்டு. நாரத பக்தி சூத்திரங்கள், சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள், இப்படி பல சூத்திரங்கள் உண்டு. அவைகளில் கிரகே திஷ்டதி பீடே திஷ்டதி, பரமேஸ்வரனை எங்க உட்கார வைக்கணும், அவருக்கு ஒரு பீடம், அந்த பீடத்துக்கு மேல எப்படி இருக்கணும், இவைகள்லாம் விசேஷமாக சைவ சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்க. கோவில்ல பரமேஸ்வரனை அங்க ஸ்தாபனம் பண்றதுக்கு என்னென்ன வேண்டி இருக்கு இவைகள்லாம் சொல்லியிருக்கு. அந்த இடத்துல கிரகே திஷ்டதி பீடே திஷ்டதி இது பிரயோக விசேஷாத்து உபயோரபி அதிகரணத்துவம் முக்கியமேவ. வீட்டில் இருக்கார், மனையில் இருக்கார், சேர்ல இருக்கார் அப்படின்னு சொன்னா எல்லாம் விசேஷமான முக்கியமான ஒரு பிரயோகம் தானே. நது சாட்சாத் பரம்பரா சம்பந்தாதி ரூப தாரதமிய பீட பூபாகஸ்யாபி, சாட்சாத்தாகவும் சேர்ல இருக்கார், உபரிகையில உட்கார்ந்துட்டு இருக்கார். இது என்ன பரம்பரைய மேல இருக்காருன்னு அர்த்தம். மேல இருக்கார், கட்டில இருக்கார், கட்டலுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கார், இப்படி எல்லாம் சொல்லாமா இல்லையா.
இவைகள்லாம் தாரதமிய பீட பூபாகஸ்யாபி கிரகாந்தர்கதத்வாத் இத்யுக்தம் ததாபி. அப்படி இருந்த போதிலும் குஹே குவதிஷ்டதி இத்யாகாங்ஷா அனுதயாது. வீட்டுக்குள்ள கிரகத்துல எங்க இருக்காருன்னு ஆகாங்ஷா இல்ல, வீட்டுல இருக்காரு இருக்கார், வீட்டுல போய் பார்த்தா தெரியும். அப்படி இல்லாதனால பீடம் அபேட்சா இதரேஷாம் அதிகரணானாம் தாரதமியம் அனுபவ சித்தம். மற்ற அதிகரணங்கள் மற்ற இடங்கள்ல எங்க இருக்காங்கிறது ஏற்றத்தாழ்வோட தெரியறது. அதுக்காக சொல்றார், தேன நியாயேன முக்கியத்வாத் காமேஸ்வர வாம உத்சங்கம் பிரதம முக்வா. எல்லாத்த விட முக்கியமாக அம்பாள் இருக்கிற இடம் அது காமேஸ்வரனுடைய இடது அங்கம் அப்படின்னு சொல்லியாச்சு. அது ரொம்ப முக்கியமானது. அது என்ன சார் முக்கியம், மேல போய் சொல்ல போறோம். அப்படிப்பட்டதான அதை சொல்லிவிட்டு அதுக்கு மேல ஸ்தலாந்தராண்யாக மற்ற ஸ்தலங்கள் எல்லாம் சொல்லப்படுறது. சுமேரு மத்திய சிருங்கஸ்தா ஸ்ரீமன்னகர நாயகா சுமேரு மத்திய சிருங்கஸ்தா இத்தியாதினா. மேரு பர்வத்தத்துல நடு உச்சி இருக்க, அந்த உச்சிக்கு கீழே இருக்கா, அந்த உச்சியில இருக்கா அப்படின்னு. சுமேரோஹோ ஹேமாத்ரேஹே, மேரு பர்வத்தம்னு ஒண்ணு இருக்கு. அது தங்கமயமான பர்வதம். அதுல வெறும் கல்லும் மண்ணும் இருக்காது, எல்லாமே தங்கம் தான். அந்த பர்வதம் எங்க இருக்கு சார், போவோம் எக்ஸ்பெடிஷனுக்குங்கிறல எல்லா திக்குகளையும் அது சர்வேஷாம் மேரு உத்தர தஸ்திதா. எல்லோருக்கும் மேல உத்தர திக்குல நார்த் போல்ல இருக்கு. மேரு உத்தர தஸ்திதான்னு சொல்லி இருக்க. அங்கே சுமேரோஹோ ஹேமாத்ரேஹே, அதுக்கு ஹேமாத்ரின்னு பேர். எவ்ரிதிங் மேட் அப் ஆஃப் கோல்டு, வெறும் தங்கம் தான் இருக்கு அங்க, கல்லு மண்ணு ஒண்ணும் கிடையாது. ஹேமாத்ரேஹே மத்திய சுருங்கே திஷ்டதி இது தத்தா. நடு உச்சியில இருக்கா. அதுல நடு உச்சிங்கிற ஏதோ 4-5 இருந்தா தானே நடு உச்சின்னு சொல்வேள். இருக்கு அங்க மேரு பர்வதத்துல முக்கோணம் மாதிரி 3 கோணங்கள் 3 சிகரங்கள் உள்ளன. ஸ்ரீ சக்கரத்துல ஒவ்வொரு சக்கரமா போனிலையானால் சதுரஸ்ரம், ஷோடசாரம், அதுக்கப்புறம் அஷ்டதளம், அதுக்குள்ள போன சதுர்தசதளம், பகிர்தசாரம், அர்த்ததசாரம், இப்படி அஷ்டாரம். அதுக்கு முன்னால் ஒரு திரிகோணம் இருக்கு. அந்த திரிகோணம் மாதிரி 3 உச்சிகள் இருக்கா. அந்த 3 உச்சிகளுக்கு நடுவுல இன்னொரு உச்சி இருக்கு. 3 உச்சிகள் 3 பக்கம் இருக்க, அங்க நடுவுல இன்னொரு பீக் ஒண்ணு இருக்க. அந்த சிகரத்துல இருந்துட்டு இருக்கா. அதான் சொல்ற மேரு பர்வதேகி சிவத்ரிகோணவத் 3 ஸ்ருங்காணி. அதாவது திரிகோணத்திலே சிவத்ரிகோணம், சக்தி திரிகோணம். என்னது, உங்களை நோக்கி முக்கோணம் இருக்குமே ஆனால் அது சக்தி திரிகோணம். அந்த கூறானது உங்களுக்கு எதிர்க்க இருக்குமேயானால் சிவத்திரிகோணம். அந்த அந்த கூர்மை இருக்கு பதிலா அது என்ன நோக்கி இருந்தால் அது சக்தி திரிகோணம். அப்படி கணக்கு. இப்ப சிவத்திரிகோணம் மாதிரி கீழே பேஸ் இருக்கு, அந்த உச்சியானது மேல இருக்கு. அது மாதிரி 3 உச்சி இருக்கான். அதுக்கு நடுவுல பிந்து ஸ்தானத்துல, ஸ்ரீ சக்கரத்துல பிந்து ஸ்தானம் இருக்குல்லவா, அந்த பிந்து ஸ்தானம் மாதிரி மேரு பர்வதத்துல பிந்து ஸ்தானம் இருக்கு. அங்க இருக்கக்கூடியதான உச்சியில அம்பாள் இருந்துட்டு இருக்கா. அப்படின்னு மேரு பர்வதேகி சிவத்ரிகோணவத் 3 ஸ்ருங்காணி, 3 உச்சிகள். தேசாம் மத்தியே சதுர்த்தம் ஸ்ருங்கம் அஸ்தி, அதுக்கு நடுவுல சதுர்த்தம் ஸ்ருங்கம் இருக்கு. ததுப்தம் லலிதா ஸ்தவரத்னே தூர்வாச மகாமுனிபிஹி. இதை எப்படி தெரியும் உங்களுக்கு? மேரு பர்வதத்தை போய் பார்த்துட்டு வந்தீரோ? இல்ல, நான் போகல. இத பார்த்து துர்வாச முனிவர் சொல்லியிருக்கார். துர்வாச முனிவர் இது விசேஷமாக பார்த்து அவர் சென்று, அவருக்கு எல்லா சாமர்த்தியமும் இருக்கு. எல்லா இடத்துக்கும் சென்று வரக்கூடியதான சாமர்த்தியங்கள் உபாசனையினால அவளுக்கு கிடைத்திருக்க. ஆகையால் அங்கே அவ சென்று அதை சொல்லியிருக்க. லலிதா ஸ்தவரத்னே தூர்வாச மகாமுனிபிஹி, தூர்வாசர் சொல்லியிருக்கார். எப்படி சொல்லிருக்கார்? சஜயதி சுவர்ண சைலஹா சகல ஜகத் சக்கர சங்கடித மூர்த்தி காஞ்சன நிகுஞ்ச வாட்டி கந்தள தமரி பிரபஞ்ச சங்கீத
ஹரிஹயனைர்விதமாருத ஹரிதாம் அந்தேஷு அவஸ்திதம் தஸ்ய வினுமஹ சானுத்ரிதயம் விதிஹரி கௌரீஷ விஷ்டபாதாரம் மத்தியே புனர்மனோஹர ரத்ன ருச்சிஸ்தபகரஞ்சித திகந்தம் உபரி சதுஷ்டக யோஜனமுத்துங்கம் ஸ்ருங்க புங்கமௌபாஸ்தே உபாசே. இது அவர் லலிதாஸ்தவ ரத்னத்துல சொன்னார். சதயதி சுவர்ண சைலா, அங்கே ஒரு மேரு பர்வதம் தங்கத்தினால் ஏற்பட்டதான ஒரு பர்வதம் இருக்கு. சகல ஜகத் சக்கர சங்கடித மூர்த்தி, உலகத்தில் இருக்கக்கூடியதான 14 புவனங்களும் சேர்ந்து அது இருக்கக்கூடியதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதான ஸ்தானம். அந்த மேரு பர்வதத்துல தங்கத்தினால ஏற்பட்டதான புதர்கள் இருக்கான். சாதாரணமா நம்ம ஏதோ புதர்கள்னா குச்சங்கள் இதெல்லாம் இருக்குமா இல்லையா? அப்படி இல்லை. அங்கே இருக்கக்கூடியதான கொடிகள்லாம் தங்க கொடிகள். தங்க கொடிகள்னு உயிர் இருக்குன்னு, அது கொடிகளுக்கெல்லாம் உயிர் உண்டு. ஆனா அங்க என்ன இது மாதிரி கொடி இல்ல, அங்க நிஜமான தங்கத்தினாலேயே ஏற்பட்ட கொடிகள் உண்டு. வாட்டி வாட்டின்னு அங்க இருக்க புதர்கள்னு சொன்னேன். அதே மாதிரியே தனித்தனியா குச்சங்கள். கந்தளது அமரி பிரபஞ்ச சங்கீத, அங்க விசேஷமாக அமரி பிரபஞ்சம். அமரின தேவதைகள், தேவதைகளுடைய கூட்டம் அவன் அந்த புதர்கள்ல உட்கார்ந்து பாடிட்டு இருக்காங்க மேரு பர்வத்துல. ஹரிஹன இருத மாருதி ஹரிதாம், அங்க இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் அவளுடைய குதிரைகள், நிருத்தியுடைய குதிரைகள், காத்து வாயு பகவானுடைய குதிரைகள். ஹரிதாம் அந்தேஷு அவஸ்திதம் தஸ்ய, அவைகள்லாம் அந்த மூலையில இருக்கு. வினுமஸ்தானுத்ரிதயம், அங்கே 3 இடங்கள் இருக்கு. அந்த 3 இடங்களுக்கு நமஸ்காரம். யாரதுங்க? அந்த இடத்துல விதிஹரி கௌரி கௌரீஷ விஷ்டபாதாரம், பிரம்மதேவர் ஒரு உச்சி கீழே, மகாவிஷ்ணு ஒரு உச்சி கீழே, பரமேஸ்வரன் ஒரு உச்சி கீழே. அப்படி 3 உச்சியிலையும் 3 தேவதைகள் இருக்கலாம். மத்தியே புனர்மனோஹர, அந்த 3 உச்சிகளுக்கு நடுவுல பிந்துஸ்தானத்துல ரத்ன ருச்சி ஸ்தபக ரஞ்சித திகந்தம், ரத்னங்கள்னால செய்யப்பட்டதான அழகான ஒரு தீவு மாதிரி இருக்கு. உபரி சதுஷ்டக யோஜன முத்துங்கம், பூமியிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே போனேன்னா சதுஷ்டக யோஜன முத்துங்கம், 400 × 2 800 மைல் பூமியிலிருந்து. அந்த ஹைட்டா, அந்த உச்சியினுடைய ஹைட் எவ்வளவு? பூமியில இருந்து ஆரம்பிச்சு சி லெவல்ல நம்ம எத்தனை 12,000 feet 14,000 feetங்கிற அளவுலாம், அதே மாதிரி 800 மைலுக்கு மேல இருக்கான். உபரி சதுஷ்டக யோஜன முத்துங்கம் சுருங்க புங்கவமுபாஸ்தே அப்படின்னு மேரு பர்வதத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அம்பாளுடைய இடத்தை சொன்னோம். இங்க மேருன்னு என்ன அர்த்தம்? நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான பிரம்மரந்திரம்னு அர்த்தம். பிரம்மரந்திரத்துல சிவனுடைய ஸ்வரூபம், அங்கே ஸ்ரீசக்கரம் இருக்க, அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ள அம்பாள் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் சொல்றேன். அதே மாதிரியே இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது பார்க்கடலுக்குள்ள அம்பாள் இருக்கா. பார்க்கடல் சுதா சிந்து, அந்த சுதா சிந்துக்கு உள்ள ஒரு கதம்ப வாட்டி இருக்க, அது ஒரு தீபம் இருக்க. அந்த தீபத்தை சுத்தி 8 தீபங்கள் இருக்கான். அதனால்தான் நவகோணம் மாதிரி இருக்கு. பூஜையில நம்ம ஹாரதி கொடுக்கும் பொழுது நவகோணத்தை வச்சு அந்த நவகோணத்துல தீபத்தை வச்சு பண்றோம். அதுக்கு தத்துவம் என்ன? அங்கே சாட்சாத் பார்க்கடலுக்கு நடுவுல 9 தீபங்கள் நவகோணங்களா இருக்கு. அந்த நவகோணங்களுக்கு நடுவுல விசேஷமாக கதம்ப வனவாசம், கதம்ப வனங்கள் இருக்கு. கதம்ப விருட்சங்கள்னு விருட்சங்கள் நவகண்டாத்மகமா இருக்கக்கூடியதான நவகோணமா இருக்கக்கூடியதான ஒரு தீவுகளில் நடுதீவில் கதம்ப விருட்சங்களுடைய காட்டுக்கு நடுவில் சிந்தாமணி கிரகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிந்தாமணி கிரகத்துக்கு அதுக்கு மணித்வீபம்னு பேர். அந்த இடத்துக்கு என்ன பேரு? மணித்வீபம்னு பேரு. மணிக்கள்லாம் சேர்ந்த அந்த தீவுகள்லாம் அப்படி மணி மாதிரி இருக்கான். அந்த மணித்வீபத்துக்கு சுத்தியில நடுவுல இருக்கக்கூடியதான தீபத்துல கதம்ப விருட்சங்கள் காடா இருக்கான். அதற்கு நடுவுல அழகான சிந்தாமணி கிரகம்னு ஒரு கிரகம், சிந்தாமணியினால செய்யப்பட்டதான ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள விசேஷமாக ஒரு கட்டல்,
அது பஞ்சபிரம்மாசனாசீனா அப்படின்னு பிந்துஸ்தானத்துல அந்த கட்டலுக்கு மேல அம்பாளுக்கு, அந்த கட்டலுக்கு மேல பரவி சதாசிவன் இருக்க, அவருடைய வாமபாகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு ருத்ரயாமல தந்திரத்துல இது விசேஷமாக சொல்லியிருக்க. அத மேல சொல்ற. இது ஸ்ரீமத் லட்சுமி வன் நகரம் நிருபதமேவ நகரபதம். இவ்வளவு ஸ்ரீமன் நகர நாயிகா நடுவில் இருக்கக்கூடியதான் நகரத்தை சொல்றார். நகரம்னு சொன்னாலே அம்பாள் இருக்கிற இடம்னு பேரு. அது ஸ்ரீமன் நகரம்னு சொல்லின்ற கேள நிரூபபதமாகவே அதை சொல்லியிருந்த போதிலும் ஸ்ரீமன் நகரம் லட்சுமிவன் நகரம்னு சொன்னதுனால வித்யாநகர வாச்சகம். இது ஸ்ரீவித்யா, வெறும்னா ஏதோ ஒரு வீடுகள்லாம் இருக்கக்கூடியதான பட்டணம்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஞானஸ்வரூபம் அப்படின்னு வித்யாநகர வாச்சகம். தஸ்ய நாயிகா அதிபதி. அம்பாள தியானம் பண்றவாளுக்கு 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 64 கலைகள் தானா தெரிஞ்சிருக்கும், ஓடி வரும். ஏன் பாஸ்கரர் வியாக்கியானம் பார்த்தா தெரியலையா? எத்தனை தத்துவங்கள் எத்தனை புராணங்கள் சொல்ற. அதுக்கு தகுந்தா போல அனுஷ்டானம் பண்ணும். நானும் உபாசகனும் வெறுமனை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்லை. ஒரு நாளைக்கு 4 மணி நேரமாவது ஜபம் பண்ணும். ஜபம் பண்றது வேற, ஆத்ம குணங்களை வர வச்சுக்கணும், காமக்ரோதாதிகளை தடுக்கணும், பொய் சொல்றத விடணும், மனுஷனோட நன்னா பழக கத்துக்கணும். இவைகள்லாம் வரவழைச்சு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறினா அவனே அம்பாளாயிடுவான். ஆகையால் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம். தட்ச நகரம் த்விவிதம். இந்த ஸ்ரீமன் நகரம்னு சொல்றேன், அது 2 விதம். என்ன சொல்றது? ஏகம் தாவது மத்திய மேரு ஸ்ருங்க கதம். ஒண்ணு மேரு சுருங்கத்துக்கு நடுவு சுருங்கத்துல இருக்கு. இதுதான் லலிதா ஸ்தவரத்னத்துல சொல்லிருக்கு. தத்ர சதுச்சோஜன பரிணாகம் தேவசில்பினா ரஜிதம். அங்கே மயன் தேவதைகளுக்கெல்லாம் ஆர்கிடெக்ட் அவர் எழுதினார், அவரை தயார் பண்ணி கொடுத்தார் அம்பாளுக்கு. நானா சால மனோக்யம், சால விருட்சங்கள் விசேஷமாக இருக்க. அதுல நமாம்யம் நகரமாதி வித்யாயா. இதனால்தான் ஷோடசை மந்திரத்துக்கு தியான ஸ்லோகம் சொல்லும் பொழுது தத்ரவாபி சதகே ந சங்குலே இப்படின்னு ஆரம்பிச்சு நீ பவாபி மணி மண்டபே சுவே இப்படி எல்லாம் சொல்றோமோ பத்தில. இவைகள்லாம் இங்க இருக்கக்கூடியதான பதார்த்தம். தத்ர மத்திய சிருங்கே சத்வாரி சதானின்னு சதுஷத யோஜனம்னு. இந்த சம்ஸ்கிருதத்துல சதுஷதம்னு சொன்னா 400ன்னு அர்த்தமா 104ன்னு அர்த்தமான்னு தெரியாது. சமயத்துக்கு தகுந்த போல சொல்லணும், வியாக்கரண சூத்திரத்தை பற்றிதான் சொல்லணும். இங்க சத்வாரி சதானி இது விக்கிரஹா அப்படி. இந்த ஜோதிஷ்டோம பிரகரணம் அதுல தட்சிணை வர்றது. எவ்வளவு தட்சிணை அப்படின்னு கேட்டேன்னா 1200 தட்சிணா அப்படின்னாரு. 1200 1200 அர்த்தம், 1200 அர்த்தம். அப்படி சாதாரண வரும் இல்ல. 1200 இல்ல, 1200 பசுமாடை கொடுக்கல, 112 பசுமாடு. 1200 சதம். 12 சதம்னா என்ன அர்த்தம்? மத்தியம பதரோபி சமாசம். 1200 சதம், 12க்கு மேல 100, 100க்கு மேல 12. எப்படி விவகாரம் என்னன்னு சம்ஸ்கிருதத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். பாதி படிச்சவனை கண்டு வேதம் நடுங்கிறதான். இதேதி அல்பசுலதா வேத ஏன் மாமயம் பிரதரிஷியன் ஏன்னா வேற விதமா அர்த்தம் சொல்லிவிடுவானே இவன். அதனால வியாக்கரணம் வாசிச்சு தந்திரங்கள் வாசிச்சு இதிகாச புராணாபியாம் வேதம் சமுப பிரம்மையே அது கரெக்டா பார்த்து சொல்லணும். வேதங்கள்கிட்ட பத்திரமா இருக்கணும். அதனால 1200 1200 அர்த்தம் பண்ணாதீங்க, 112 அர்த்தம். அதே போல இங்க என்ன அர்த்தம்? 400 அர்த்தம். சத்வாரி சதானி இது விக்கிரஹ நது சதசதம் உத்கிருதி இது பிங்கள சூத்திர இவ சதுரதிகம் சதம் இது 104 அர்த்தம் பண்ணப்படாது. சதுசதம் உத்கிருதிங்கிற பிங்களநாதர் பண்ணின சூத்திரத்துல அங்கே 104 அர்த்தம். அது போல இல்ல. ஏன் இங்க 104 அர்த்தம் சொல்றா, 400 அர்த்தம் சொல்ற? ஏன் சார் இப்படி சொல்லப்படாது? அதுவா உத்தர ஸ்லோகே பிரதம பிராகாரஸ்ய மேல அடுத்த ஸ்லோகத்துல முதல் பிராகாரம் எவ்வளவு லெங்த் இருக்கு சார்னு கேட்டார். பிரதமம் சஹசிரபூர்வக ஷட்சத சங்கியாயோஜன பரிமிதம். அங்க என்ன சொல்ற? சஹசிர பூர்வக 1000 முன்னால, அப்புறம் ஷட்சதம் 1600 அர்த்தம் பண்ணியிருக்காரு.
அதுக்கு அப்படி அர்த்தம் சொல்லி இருக்கிறதுனால இங்க எப்படி சொல்லணும் 400 சொல்லணும். அவ்வளவுதான். பரிணாமோக்தி விரோதா நானா சாலை, அங்க அநேக விதமான சாலங்கள் இருக்கு, சால விருட்சங்கள் இருக்கு. அது பஞ்சவிம்சதி பிராகாரைஹி, அங்கே பஞ்சவிம்சதி 25 பிராகாரங்கள் உள்ளன. அந்த பிராகாரங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னு அர்த்தம். இந்த 25 பிராகாரங்களையும் விசேஷமாக தந்திரங்கள் சொல்றது. முதல்ல என்ன சொன்னேன்? அமிர்தாம் போதிதயே நமஹா, பார்க்கடல். அந்த பார்க்கடலுக்குள்ள ரத்னத்வீப பிரவிலயாய நமஹா, ரத்னத்வீபங்கள்னால செய்யப்பட்டதான 9 தீவுகள், அந்த எல்லாம் சேர்ந்து மணித்வீபம்னு பேரு. அந்த ரத்னத்வீபம் அதுக்குள்ள அந்த நடுவுல இருக்கக்கூடியதான தீபம் இருக்குல்லவா, அதை சுத்தி என்ன பண்ணணும்? நானா விருட்ச மகோத்யானாய நமஹா, அநேக விருட்சங்கள்லாம் சேர்ந்து கொத்து கொத்தா குரூப்பா இருக்கான். அதுக்குள்ள கல்பவாட்டிகா எய் நமஹா, கல்பவாட்டி வனவாட்டி சம்ருத்தேன்னு சொல்லணும் இல்லையோ, கல்பவாட்டிகள் இருக்கு. அதுக்குள்ள சந்தான வாட்டிகா எய் நமஹா, சந்தானம்னு விருட்சம் அது ஒண்ணு. அதற்குள்ள ஹரிச்சந்தன வாட்டிகா எய் நமஹா. எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்க வருதா? தயார் பண்ணின போல ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டுக்குள்ள வேற விருட்சம், அதுவும் அப்படி ரவுண்டா இருக்கும். அந்த விருட்சம் ஹரிச்சந்திர விருட்சங்களுடைய ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள மந்தார விருட்ச வாட்டிகா எய் நமஹா, மந்தார விருட்சங்களுடைய கூட்டம். அதுக்குள்ள உள் பிரகாரம் ஹரிச்சந்தன பாரிஜாத விருட்ச வாட்டிகா எய் நமஹா, அதுக்குள்ள கதம்ப வாட்டிகா எய் நமஹா. இப்படி வரிசையா இது வரைக்கும் ஆயிடுதா? வாட்டிகைகள் ஆயிடுது. வாட்டிகைகள்னா மரங்களுடைய வரிசைன்னு அர்த்தம். அதுக்குள்ள புஷ்பராக ரத்ன பிராகாராய நமஹா, ஒரு பிராகாரம் ஷவர். அந்த ஷவர் எப்படி இருக்கு? எதனால பண்ணப்பட்டது? புஷ்பராகங்கள் அது இருக்கு. ஸ்திரீகள்லாம் காதுக்கு காதணியில புஷ்பராகங்கள் போட்டுப்பாளோ, அது அப்படி நிறைய இருக்கா. அங்கே போனேன்னா எடுத்துன்னு வந்துருங்க, உபயோகப்படும். புஷ்பராக ரத்ன பிராகாராய நமஹா, அதுக்குள்ள கோமேதக ரத்ன பிராகாராய நமஹா, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஷவர்ல வஜ்ர ரத்ன பிராகாராய நமஹா, அதுக்குள்ள வைடூரிய ரத்ன பிராகாராய நமஹா, அதுக்குள்ள இந்திரநீல ரத்ன பிராகாராய நமஹா, அதுக்குள்ள முக்தா ரத்ன பிராகாராய நமஹா, அதுக்குள்ள மரகத ரத்ன பிராகாராய நமஹா, அதுக்குள்ள வித்ருமம்னா பவழம், பழங்கள்னால ஏற்பட்டதான ஒரு செவர் முழுக்க அப்படி வித்ரும ரத்ன பிராகாராய நமஹா. நான் சொல்றதெல்லாம் எண்ணிட்டு வரணும், நீங்க முதல்ல சொல்லணுங்கிறல 25 மொத்தம். ஏன்னா அங்கே சொல்லியிருக்காரு அவர் 25. அதுக்குள்ள மாணிக்க மண்டபாய நமஹா, மாணிக்கத்தினால ஒரு மண்டபம், அதற்குள்ள 1000 கால் மண்டபம். சஹஸ்ரஸ்தம்ப மண்டபாய நமஹா, அதற்குள்ள ஆனந்த வாபிகாயை நமஹா, அமிர்த வாபிகாயை நமஹா, ஆனந்த வாபிகாயை நமஹா, விமர்ச வாபிகாயை நமஹா. வாபின கணருன்னு அர்த்தம், கடல் மாதிரி ரவுண்டா இருக்க. அதற்குள்ள பால ஆதப உத்காராய நமஹா, இளம் வெயில் வரக்கூடியதான இந்த வீட்டுக்குள்ள பால்கனி இருக்கும். ஸ்திரீகள் காலம்பரை எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு தலைய கோதிண்டு தலையானது காயணுங்கிறதுக்கா அங்கே அந்த பால்கனியில வந்து உட்காருவாளாம். அப்ப என்னாச்சு, அவ மேல நிழல் விழப்படாது, நிழல் இருக்கணும் அவளுக்கு. அந்த தலையில மட்டும் அந்த சூரிய கிரணங்கள் வந்து விழும். அது போல இந்த ஆர்கிடெக்ட் எல்லாம் யார் முழுக்க பாலாதப உத்காராயன, இளம் வெயில் மட்டும் விழக்கூடியதான இடம் அது ஒண்ணு. இது காலமைக்கு. அதே போல சந்திரிகா உத்காராய நமஹா, சாயங்காலம் வேளையில அங்கே உட்கார்ந்தாலையானால் அந்த சந்திரனுடைய நிலா மட்டும் வந்து விழுமா, இது ஒண்ணும் தெரியாம. அது வரைக்கும் சவரம் இருக்கும், மேல இருந்து சந்திரன் நல்லா வந்து விழும் அவ மேல. அப்படி அது உட்கார்றதுக்கு இடம். அதுக்கு மகா ஸ்ருங்கார பரிகாயை நமஹா. பரிகா, பரிகான்னு சொன்னா ஒரு கோட்டை இருக்குன்னா அந்த கோட்டைக்கு ரவுண்டா ஒரு அகழி இருக்கும். அந்த அகழியானது சாதாரணமாக 8 கஜத்துக்கு இருக்கணும். ஏன் சுவாமி 8 கஜம்னு சொல்றேன்னா, ஒரு மனுஷன் என்னத்தான் ட்ரை பண்ணினாலும் 7 கஜம் தான் அவனால குதிக்க முடியுமா, அது கண்டுபிடிச்சிருக்காவே பாரு. அதுக்கு மேல இருந்தானா, ஆனா யாரும் இங்க இருந்து ஓடி வந்து குதிக்க முடியாது. விழுந்தா அந்த அகையில விழுந்துருவான். விழுந்தா அங்க என்ன இருக்குன்னு அங்க முதலே இருக்கும்.
ஏன் சார் முதலைங்கிறள்? அதான் புடிச்சிருக்கோம் அதனால முழுக்க இப்படி ஒரு ஆகழி அதுக்குள்ள இருக்கிறதா சொல்லியிருக்க. அப்படி விசேஷமாக மகா சிருங்கார பரிகாயை நமஹ, அந்த அகழிக்கு உள்ள மகாபத்மாட்டவ்யை நமஹ, ஒரு பெரிய ஒரு குளம், அந்த குளத்துல தாமரைகள் எப்பொழுதுமே வந்துருக்கு. அப்படி விசேஷமாக இத்தனையும் இருக்கு. இப்படி 25 பிராகாரங்கள் சொல்லிவிட்டேன் வரிசையாக. இப்ப நான் சொன்னதெல்லாம் 25. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, நானாசாலைஹி பஞ்சவிம்சதிபிஹி பிராகாரைஹி ததர்த்தா. 25 பிராகாரங்கள்னால அம்பாளுடைய வீட்டுக்குள்ள எத்தனை பிராகாரங்கள் இருக்க? 25 பிராகாரங்கள். நீங்க சாதாரணமாக ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா சப்த பிராகார மத்தியே அப்படின்னு 7 பிராகாரங்கள் ஒவ்வொன்னா ஒண்ணு நடுவுலாம் கடத்துறது அப்படி எல்லாம் இருக்கு. இங்க என்ன 25 பிராகாரங்கள். இது ஒண்ணு சொல்லுது. அபரம் சகல பிரம்மாண்ட பகிரோர்த்வபாகே சுதாசாகர மத்தியகத ரத்னத்வீபஸ்தம், இது ஒரு இடம் சொன்னேன். அதே மாதிரியே எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் பகிஹி, இதுக்கு மேல ஊர்த்வபாகே 14 புவனங்களுக்கு மேல் அந்த பிரம்மாண்ட மண்டலத்துக்கு அப்பாற்பட்டு சுதாசாகர மத்தியகத ரத்னத்வீபஸ்தம், சுதாசாகரம் பார்க்கடலுக்கு நடுவுல ரத்னத்வீபம் இருக்கு, அங்க இருக்கு. ததுப்தம் ருத்ரயாமளே அநேக கோட்டி பிரம்மாண்ட கோட்டீனாம் பகிரோர்த்வதः சஹஸ்ர கோட்டி விஸ்தீர்ணம் சுதா சிந்தோஸ்து மத்தியமே ரத்னத்வீபே ஜகத்வீபே ஜகசதகோட்டி பிரவிஸ்தரே பஞ்சவிம்சதி தத்வாத்ம பஞ்சவிம்சதி வப்ரகைः திரிலக்ஷயோஜனோத்துங்கைः ஸ்ரீவித்யாயாः பரம் சுபம். அப்படி அநேக கோட்டி பிரம்மாண்ட கோட்டினாம், அநேக கோட்டி பிரம்மாண்டங்கள். நாம் இப்ப பார்க்கக்கூடியதான ஒரு இடம் பூமி. இந்த பூமிக்கு மேல புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம்னு 6 லோகங்கள் இருக்கு. அதே போலயே கீழே ஒரு 7 லோகங்களுக்கு அத்தல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாத்தாளம். இந்த மேல 6 கீழே 7 பூமி 1 சேர்ந்து சதுர்தச புவனங்கள். இதெல்லாம் சேர்ந்து ஒரு அண்டமா. இது மாதிரி அநேக கோட்டி பிரம்மாண்டங்கள் ஒரு முன்னா உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவலி. அதே போல திரிசதில லட்ச கோட்டி அண்ட நாயிகா. ஒரு அண்டம் இல்ல, லட்சத்தை கோட்டியாக இருக்குன்னா அத்தனை அண்டங்கள். அப்படி இருக்குமே, ஏன்னால் நமக்கு கர்வம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்க. ஏதோ ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் பொம்பாயில பிளாட் வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்? தன்னைத்தான் ரொம்ப ரொம்ப வசதியான பணக்காரன்னு நினைச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் பார்த்து அம்பாள் நினைச்சா என்ன கொடுப்பா? நமக்கு எவ்வளவு வேணும் அதுன்னா பார்க்கணும். தங்கமா சாப்பிட போறாள், நீங்க சாப்பாடு மோர் ஜாதம் தான். 50 வயசுக்கான பிறகு எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகுறது இல்ல. ஆனா இவன் என்னடான்னா அது வேணும் இது வேணும்னு பாக்குறான். ஒண்ணு வேண்டாம், அத்தனையும் அம்பாள் கொடுப்பா. உங்களுக்கு திருப்தி இருக்கணும். மனுஷனுக்கு திருப்தி உங்களுக்கு இருக்குமே, ஆனால் எல்லாமும் வந்து தானா ஓடி வந்து சேரும் உங்களுக்கு. அம்பாளை தியானம் பண்ணுங்க, மந்திரத்தை சொல்லுங்க, ஜபம் பண்ணுங்க. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. மனசுல கவலை இல்லாம ஒரு வாழ்க்கை, அதுதான் மனுஷனுக்கு வேணும். குழந்தைகள் என்ன, அவ என்ன, இவ என்ன, எத்தனையோ பேர் இருக்கட்டும். ஆனா உங்க மனசுல சாந்தி இருக்குமே, ஆனால் உலகமெல்லாம் சாந்தி இருக்கும். அதை கொடுக்கணுமே, ஆனால் அம்பாளுடைய ஒரு மகாத்மியத்தையும் கௌரவத்தையும் மனசால நினைச்சு பார்ப்போம். அநேக கோட்டி பிரம்மாண்ட கோட்டினாம் பகிரூர்த்வதா, அதற்கும் மேல சஹஸ்ர கோட்டி விஸ்தீர்ணம் சுதா சிந்தோஸ்து மத்தியமே, 1000 கோடி மைல் விஸ்தீர்ணமா அங்க இருக்கிற பார்க்கடல் பொறுமனா. அதுக்கு நடுவுல ரத்னத்வீபே, இதுக்கு முன்னால சொன்னேன் 9 ரத்னங்களான தீபங்கள். அதுக்கு நடுவுல ஜகத்வீபே சதகோட்டி பிரவிஸ்தரே, 100 கோடி விஸ்தீர்ணமா இருக்கான், மைல் விஸ்தீர்ணம். பஞ்சவிம்சதி தத்வாத்மா, 25 தத்துவங்கள். ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு பிராகாரம். அதான் பஞ்சவிம்சதி தத்வாத்மா பஞ்சவிம்சதி வப்ரகைஹி. வப்ரகம்னா வால்னு அர்த்தம், செவருன்னு அர்த்தம். பிராகாரம் திரிலக்ஷயோஜனோத்துங்கைஹி, பூமியில இருந்து 3 லட்சம் மைல் கீழ இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு வசதியா இருக்கான்.
ஸ்ரீ வித்யாயாக பரம் சுபம். இப்படி இருக்கு அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபமும் நம்ம மனசால நினைச்சு பார்ப்போம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் நினைக்கலாமா? உங்க அம்பாள் இவ்வளவு இருக்கு, அத்தனையும் உமக்கு கொடுக்க தயாரா இருக்கா. நாம தான் என்ன பண்றோம், ஈர்ஷிய அசூய இன்னொருத்த சௌக்கியமா இருந்தா நமக்கு பிடிக்காது பாருங்க. இதனாலதான் நம்ம குறைஞ்சு போறோம். சர்வமும் உங்களுக்கு கொடுக்க அம்பாள் தயாரா இருந்துருக்கா. இது இத்தியாதி இத சொல்லியாச்சா. இப்ப 2 சொன்னேன். ஒண்ணு ஸ்ரீ சக்கரத்துல அம்பாள் இருக்கா கூடியதான ஸ்வரூபம்னு ஒண்ணு, மேரு மத்தியத்துக்கு நடுவுலேன்னு ஒண்ணு சொன்னேன். 2வது பார்க்கடல்ல அம்பாள் இருக்கிற ஸ்வரூபம்னு சொன்னேன். கௌடபாதர் ஸ்ரீ வித்யாரத்ன சூத்திரத்துல இத பத்தி இன்னொன்னு சொல்லிருக்க. வித்யாரத்ன பாஷ்யே, ஸ்ரீ வித்யாரத்ன பாஷ்யத்துல க்ஷீர சமுத்திர மத்தியேபி ஏகம் புரம் அஸ்தி இத்யுக்தம் பரந்து. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா 24 பிராகாரங்கிறார். அவர் என்ன பண்றது, சதுர்விம்சதி பிராகாரா கரெக்டா எண்ணினாரா இல்லையா தெரியவேங்கிறா. அவருக்கு ஏதோ பிரமாணம் இருக்கு. அசகிருதம் ஏன்னா ஒரு தரம் சொன்னா பை மிஸ்டேக் சொன்னாங்க சார். 4-5 சூத்திரத்துல சொல்லியிருக்காருன்னா அசகிருதம் தத்ர ஏகஸ்ய பிராகாரஸ்ய நியூனத்துவம் கவேஷணீயம். அந்த ஒரு பிராகாரம் ஏன் குறைஞ்சிருக்குன்னு நீங்க ரிசர்ச் பண்ணணுங்கிற விவகாரம். ஒண்ணும் இல்ல, கடைசி பிராகாரம் இருக்கு பார்த்தீங்களா, இது அந்த ரத்னத்வீபம்ங்கிறத ஒரு பிராகாரமாக நான் கணக்கிட்டு இருக்கேன். அது பிராகாரமா கணக்கிடல, அவ்வளவுதான் வச்சேன். பொருள் ஸ்ரீமன் நகர சப்தா ஸ்ரீசக்கர பரோவா. ஆகையால் ஸ்ரீசக்கரம் இப்படி இருக்கு. ஸ்ரீமன் நகரம்னாலே ஸ்ரீசக்கரம். அம்பாள் எங்க இருக்கா, ஸ்ரீசக்கரத்துல இருக்கா. சக்கரம் புரம் ச சதனம் ஆதாரம் நகரம் கிரகம் இது விஸ்வகோஷத்தே, விஸ்வகோஷத்துல சொல்லியிருக்கு. ககஜதசாரா இத்தியாதி கௌடபாதீய சூத்திரே, அதே போல கௌடபாதர் ஸ்ரீ வித்யாரத்ன சூத்திரம் எழுதியிருக்கார். அதுல ஸ்ரீபுரஸ்ய சக்கரபரத்வேன தத் பாஷ்யே வியாக்கியானாச்ச. ஸ்ரீபுரம்னா ஸ்ரீசக்கரம்னு அதனுடைய பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நைதம் ரிஷிம் அவிதித்வா நகரம் பிரவிசேத் வேதம் தேவானாம் பூர அயோத்தியா. இந்த இடத்துல தேவானாம் பூஹு அயோத்தியா. அங்க பூஹு புறம்னு சொன்னாலே சக்கரம்னு அர்த்தம். அமிர்தேனாமிருதாம்புரீம் இத்தியாதி ஸ்ருதிஷு நகராதிபதானாம் சக்கரே பிரயோக தர்சனாத். நகரம்ங்கிற பதத்துக்கு சக்கரம்ங்கிற அர்த்தத்துல பிரயோகம் இருக்கு. இந்த தசரத சக்கரவர்த்தி இருந்தாரோ இல்லையோ, அவருக்கு முன்னால அஜ சக்கரவர்த்தி இருந்தார். அதன் பரிபாலனை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் தசரத சக்கரவர்த்தி இருந்தார். அப்ப அந்த அஜ சக்கரவர்த்தி இருக்கிற காலத்துல அந்த ஊருக்கு பேர் என்ன, சாகேதபுரவாச ஸ்ரீராமச்சந்திரா. சாகேதபுரம் தான் பேரு, அயோத்தியான்னு பேர் இல்ல, சாகேதபுரம் தான் பேர் அந்த ஊருக்கு. அதனாலதான் தியாகராஜர் சாகேதபுரவாசன் 4 பாட்டுல எழுதுறார். இந்த அயோத்தியான்னு எங்கே வந்ததுன்னு தசரத சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணினாரா, டவுன் பிளானிங் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். எல்லாரையும் சரையினதுக்கு அப்புறம் போங்கன்ட்டார். அக்கறையில போன பிறகு எல்லா வீடையும் கிளீனா தரமட்டமா ஆக்கி புதுசாக அழகாக தயார் பண்ணாராம். தயார் பண்ணிவிட்டு இப்ப என்ன பண்ணினார், யாராவது இந்த ஊர்ல வந்து சண்டை போடுங்க பாக்கலான்ட்டு. யாராலையும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத அளவுக்கு டவுன் பிளானிங் பண்ணிருக்க. ஒரு சத்ருவும் அவன் வர்றதுக்கு முடியாம அகழிகளையும் அவைகளையும் நிறைய வச்சு அங்கங்க சைன்யங்களை வச்சு அவன் எப்ப வரானோ அவன் ஊர்ல இருந்து கிளம்புறப்பவே இவருக்கு தெரிஞ்சு போயிடும் இன்ஃபர்மேஷன். அப்படி தயார் பண்ணாராம். ஏன்டா இந்த அயோத்தியன்னு பேர் எங்க வந்ததுன்னார், தேவானாம்பூர் அயோத்தியா அப்படின்னு வேத மந்திரம். அதை பிடிச்சு அயோத்தியான்னு பேர் வச்சார். ஆகையால் ராமாயணம்னு ஏதோ சாதாரணமானு நினைக்கப்படாது. நம்ம இந்த ராமாயணம்ங்கிறது என்ன தெரியும்னா சாட்சாத் வேதமே தான். வேதவேத்யே பரே பும்சி சாத்தே தசரதாத்மஜே. வேதவேத்யனான பிரம்மம் தசரதனுடைய பிள்ளையாக ராமனாக பிறந்தாராம். அப்ப வேதத்துக்கு அர்த்தமானது ராமன், அந்த பிரம்மம் அது ராமனா பிறந்து போயாச்சு. அப்ப வேத சப்தத்துக்கு அர்த்தம் இல்லைன்னா அது வெறும் சொல்லனா ஆயிடுத்து. அப்ப வெறும் சொல்லா இருக்கிறது அவர் பரமாத்மா கிட்ட போய் கேட்டதான், இப்படி ஆயிடுத்து, எங்க சொல்லுக்கு பொருள் இல்லாம போயிடுதேன்னு. கவலைப்படாதே, எந்த ராமனா பிரம்மமா அவதரித்தாரோ அந்த ராமனை சொல்லக்கூடியதான ராமாயணமா உன்னை மாத்திரன்ட்டான். ஆகையால் வேத பிராச்சேதசாதாசி வால்மீகி முனிவர். பிராச்சேதஸ்னா வால்மீகி முனிவர்.
வால்மீகி முனிவரால் வேதமானது ராமாயணமாக மாற்றப்பட்டது. ஆகையால் உங்க காலத்துல ராமாயணம் புஸ்தகம் இருந்தா போறோம். எப்பாதம் பதமேவா, ஒரு பாதம் படிங்க, ஒரு பதமாவது படிங்க போறோம். சித்திரசாபம் இருக்காது, குழந்தைகள் சௌக்கியமா இருப்பா. ராமாயணத்துக்கு விவகாரம் என்ன, நம்ம குழந்தைகள் சௌக்கியமா இருப்பா. நம்ம கண்ணுக்கு முன்னால அவ கஷ்டப்படக்கூடாது. கஷ்டம் நமக்கு வந்தா பரவாயில்ல, குழந்தைகளுக்கு கஷ்டம் வந்தா தாங்க அது பெரியவாளுக்கு. ஸோ விவகாரம் என்னன்னா, ராமாயணம் புஸ்தகம் வச்சுக்கணும், 2 புஷ்பத்தை போடணும், முடிஞ்ச அன்னைக்கு ஒரு பாதமாவது படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. இதுதான் படிக்கணும் சார், இத்தனை சர்க்கம் படிக்கிறதா யார் சொன்னா? எல்லாம் நம்மளா கல்பிக்கிறதா. பகவான் உங்களை சௌக்கியமா வச்சிருக்கார். ஒரு பாதம் படிச்சாலும் ஒரு ஸ்லோகம் படிச்சாலும் போறோம்னு அவ்வளவு க்ஷேமத்தை கொடுக்கும். அது மாதிரி இந்த வேதத்தையே ராமாயணமாக மாத்தினார். அதனாலதான் தேவா நாம்பூர யோத்யா அமிர்தேனா மிருதாம்புரீம் தஸ்மை பிரம்மச்ச பிரம்மாச்ச ஆயுகீர்த்திம் பிரஜாம் தது. இப்படிப்பட்ட வேத பாகங்கள் இதை சொல்றது. இத்தியாதி ஸ்ருதிஷு நகராதிபதானாம் சக்கரே பிரயோக தர்சனாச்ச நகர சக்கர இத்தியாதி ருத்ரயாமளா, இதெல்லாம் ருத்ரயாமளத்திலையும் சொல்லியிருக்கு. இப்படி சுமேரு மத்திய சிருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயகான்னு பார்த்தோம். அவ்வளவுதானே. சிந்தாமணி கிரகாந்தஸ்தா, அந்த சுமேரு மத்தியத்துக்கு நடுவுல சிந்தாமணின்னு ஒரு வீடு. சிந்தாமணின்னு வீட்டுக்கு பேர் இல்லை சார், சிந்தாமணியினால செய்யப்பட்டதான வீடு. சிந்தாமணின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு மணி. அந்த மணியானது சின்னதாக ஒரு சின்ன ஒரு மோதிரத்துல இருக்கக்கூடியதான ஒரு சின்ன கல் இருக்க, அது மாதிரி கல் இருந்தாலே போறோம். நீங்க என்னென்ன நினைக்கிறாலோ எல்லாமும் தெரியும். பாத்தீங்களா? ஒருத்தர் கேட்டார், சாட்சியில அந்த மணி கொஞ்சம் வேணும். ஏண்டான்னு, இல்ல அந்த மோதிரமா போட்டு பரீட்சை எழுதுற புத்தகத்துக்கு எல்லாம் தெரியுமோ இல்லையோ, மனுஷியாளுக்கு என்ன ஐடியா வருது பாத்தீங்களா? அதனால நான் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது இல்லை, படிச்சா ஏற மாட்டேங்கிறது. ஸோ அந்த மணியை பார்த்துட்டே எக்ஸாம் இருக்கு, டவுட் வராது பாத்தீங்களா அப்படிங்கிறான். அது மாதிரி நீங்க நினைச்சது எதை கருதுறீங்களோ எல்லாமே அங்க பிரத்யட்சமாக தெரியக்கூடியதான ஒரு மணி சிந்தாமணி. அப்படிப்பட்டதான சிந்தாமணியே செவராக இருக்கக்கூடியதான வீடா. அதான் சிந்தாமணி கிரகாந்தஸ்தா. அந்த வீட்டுக்குள்ள இருக்கா. அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கா? பஞ்ச பிரம்மாசனஸ்திதா, 5 பிரம்மங்கள் இருக்கா அந்த ஆசனத்துல இருக்கா. இந்த 5 பிரம்மங்கள் என்ன ஏதுன்னு இப்ப பார்க்கணும். இதே நாமாக்களை கொஞ்சம் மாத்தி சொல்லுவேன். பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு விசேஷமா சொல்லுவேன். முதல்ல என்ன, பஞ்ச பிரம்மாசனஸ்திதான்னு சொன்னேன். அதே போல பஞ்ச பிரேதாசனாசீனான்னு ஒரு வார்த்தை சொல்ல போறேன். பஞ்ச பிரேத மஞ்சாதிஷாயினின்னு ஒரு நாம. என்ன இத்தனை சொல்றது என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. இங்க பஞ்ச பிரம்மாசனஸ்திதா தான் இங்க சொல்ல போறேன். பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்ம பஞ்ச பிரேத மஞ்சாதிஷாயினிங்கிறதுக்கு அர்த்தங்கள்லாம் அந்தந்த நாமா வரும்பொழுது 249 நாமா ஒண்ணு, 947 நாமா ஒண்ணு, அது வரும்பொழுது அதை பார்ப்போம். என்ன அவசரம்னு கடைசி வரைக்கும் நம்ம இருந்து அம்பாளுடைய ஒரு நாமாக்களை கேட்டுண்டு அனுபவிச்சு அம்பாளுடைய சாயுஜ்யம் அடைஞ்சுத்தானே இருக்க போறோம். எல்லா நாமாக்களையும் போய் அர்த்தம் வேண்டாம். ஏன்னா அதுக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துல சொன்னாதான் அதனுடைய ஒரு அழகு ஒரு ஆனந்தமும். அதனாலதானே வாக்தேவிகள் அப்படி எழுதியிருக்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், சிந்தாமணி கிரகாந்தஸ்தா. சிந்தாமணிங்கிற ஒரு வீட்டுக்குள்ள அம்பாள் இருந்துட்டு இருக்கா. மேரு ஸ்வல்ப பரிமாணம், மேருல இருந்து சின்னதாக இருக்க ஒரு சின்ன வீடு. எப்படி? ஸ்ருங்கார வர்ணப்ரஸ்யோத்தரதா சகல விபுத சம்சேவ்யம் சிந்தாமணி கணரகிதம் சிந்தாம் தூரீகரோது மே சதனம். ஸ்ருங்கார வர்ண வப்ரஸ்ய உத்தரதா. ஸ்ருங்கார வர்ணம்னு சொன்னா தங்கம்னு அர்த்தம். இது ஸ்பெஷல் பிரயோகம். ஸ்ருங்கார வர்ணம்னா என்ன சார் அர்த்தம்னா தங்கம்னு அர்த்தம். அந்த தங்கம் இருக்க வப்ரஸ்ய உத்தரதா, அதனுடைய அந்த சவத்துக்கு அப்பாற்பட்டதாக உத்தர திக்குல
சகல விபுத சம்சேவியம். எல்லா தேவதைகளும் 33 தேவதைகளும் எந்த இடத்தை வணங்குறாளோ அங்கே சிந்தாமணி கணரஜிதம், சிந்தாமணி கணங்கள்னால அந்த மணிகள்னால செய்யப்பட்டதான ஒரு ஒரு இடம் இருக்கு, ஒரு மந்திரம் இருக்கு. அது என்ன பண்றது? அம்பாள் சிந்தாமணி கிரகத்துல இருக்கான்னு நான் தியானம் பண்ணினா எனக்கு என்ன லாபம்? இருக்கட்டும்னு பெரிய வீட்டுல இருக்கட்டும், பணக்காரால் இருக்கா சௌக்கியமா, எனக்கு என்ன சார் லாபம்? கேள்வி கேட்கலாமோ நீங்க? அம்பாள் சிந்தாமணி கிரகத்துல இருக்கா என்று நீங்க தியானம் பண்ணினேயானால் சிந்தாம் தூரி கரோதுமே சதனம், நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடியதான கவலையை நீக்கிவிடும். சுலபமாக நம்ம மனக்கவலை தாண்டறதுக்கு வழிகள் எங்க இருக்கு? நம்ம தான் தெரிஞ்சுக்கிறது. இல்லாத வச்சுட்டு கவலைப்பட்டு இருக்கோம். உங்க மனசுல இருக்கக்கூடியதான எல்லா கொந்தளிப்பும் கவலையும் உங்களை விட்டு போகணுமே. ஏனால் அம்பாளை இப்படி தியானம் பண்ணுங்க. இப்படி அம்பாள் எங்க இருக்கா? சிந்தாமணி கிரகத்துல இருக்கா அப்படின்னு தியானம் பண்ணினா வரும். இது லலிதா ஸ்தவரத்னாத் கௌடபாதீய சூத்திர பாஷ்யேது. கௌடபாத சூத்திரம், இது சூத்திரம் கிடைக்கிறது ஸ்ரீ வித்யாசமான கௌடபாத சூத்திரங்கள் கிடைக்கிறது. பாஷ்யேது சர்வேஷாம் சிந்திதார்த்த பிரதமந்திராணாம் நிர்மாண ஸ்தானம். உலகத்துல மனுஷாளுக்கு எத்தனை கவலைகள் இருக்கோ அத்தனை கவலைகளையும் நீக்குவதற்காக இருக்கக்கூடியதான மந்திரங்கள் எது இருக்கோ, தாங்கள் ஆசைப்படக்கூடியதான எல்லா பொருள்களையும் கொடுக்கக்கூடியதான மந்திரங்கள் எது இருக்கோ அந்த மந்திரங்களுக்கெல்லாம் நிர்மாண ஸ்தானம் ததேவ. இதெல்லாம் அங்கேத்தான் இருக்கு. அம்பாளுடைய சிந்தாமணி கிரகத்துல இருந்தா இந்த மந்திரங்கள்லாம் வெளியில வருதான். ததேவேதி தஸ்ய சிந்தாமணி கிரகத்துவம் இத்யுக்த்வா அப்படி சொல்லி தன் நிர்மாண பிரகாரா அது எப்படி இருக்கு என்று எழுதக்கூடியதான வழியானது விஸ்தரேண வர்ணிதா, இது விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் சிந்தாமணி கிரகாந்தஸ்தான ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பஞ்ச பிரம்மாசனஸ்திதா, பஞ்சபிகி பிரம்மபிகி நிர்மிதமாசனம், 5 பிரம்மங்கள் அதனால செய்யப்பட்டதான ஒரு ஆசனம், ஒரு உட்கார்ற இடம், மஞ்சக ரூபம் கட்டல் மாதிரி இருக்கு. தத்ர ஸ்திதா அங்கே அம்பாள் இருக்கா. ததுப்தம் பகுரூபாஷ்டக தந்திரே பைரவயாமள தந்திரேச்ச. பகுரூபாஷ்டகம்னு ஒரு தந்திரத்துக்கு பேரு. பைரவயாமளம் ருத்ரயாமளம் சொன்னேன்னு இல்லையோ அதே மாதிரி பைரவயாமளம்னு ஒரு தந்திரம் அதுல இருக்கு. தத்ர சிந்தாமணிமயம் தேவ்யாஹ மந்திரமுத்தமம் சிவாத்மகே மகாமந்தே மகேஷானே பவர்ணிதே பர்ஹணே அதிரம்யதலே தத்ர கசிபுஸ்ச சதாசிவः भृतकश्च चतुष्पादा महेन्द्रश्च पतग्रहः तत्रास्ते परमेशानि महात्रिपुरसुन्दरी तत्र चिन्तामणिमयं देव्याः மந்திரமுத்தமம். அங்கே சிந்தாமணியினால செய்யப்பட்டதான ஹிரண்மய புருஷா, அங்க சிந்தாமணிமய, இங்க ஹிரண்மயான தங்கத்தினால ஏற்பட்டது, அங்க சிந்தாமணியினால ஏற்பட்டது. எல்லாமே சிந்தாமணி தான். கீழே டைல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மேல இந்த இதுக்கு சீலிங்ல போடுற பதில எல்லாமே சிந்தாமணி தான். பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் சிந்தாமணி தான். போத்தல அம்பாளுக்கு என்ன குறைச்சல் சார்? நீங்க என்னமோ நினைச்சுட்டு இருக்க. அத்தனையும் போட்டிருக்க. என்ன சிருஷ்டி பண்றதே அம்பாள் தானே. சகல பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடியதான அம்பாளுக்கு இது கணக்கா? எதுக்காக சொல்ற? இப்படி இருக்குன்னு நினைச்சுன்னா உங்க மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள் நீங்கி விடும். அவ்வளவு. தேவ்யா மந்திரமுத்தமம் சிவாத்மகே மகாமஞ்சே, அதுக்குள்ள பரமமங்களமான ஒரு மஞ்சம். மகேஷான உபபர்ஹிணே, அந்த மஞ்சத்துக்கு நடுவுல ஒரு தலையணை இருக்கு. அது என்ன? யாரு? மகேஷான மகா ஈசான உபபர்ஹிணே. அங்க இருக்கக்கூடியதான திண்டு மெத்த என்ன? பரமேஸ்வரன் ஈசானன். அதிரம்யதலே தஸ்ய, ரொம்ப அழகா இருக்கு. கசிபுஷ்ச சதாசிவா, அதுக்கு இருக்க மேல இருக்கக்கூடியதான விரிசல் பெட் இருக்கு பார்த்தீங்களா, அது சதாசிவனம். பிருதகாஸ்ச சதுஷ்பாதா, அந்த மஞ்சத்துக்கு 4 கால் இருக்கு பார்த்தீங்களா, 4 பாதங்களும் யாரு? இவ 4 பேர். மகேந்திரஸ்ச சதுர்கிரஹா தத்ராஸ்தே பரமேசானி மகாத்ரிபுர சுந்தரி. இங்க பரமேசானி அம்பாள் இருந்துட்டு இருக்கா. மகாத்ரிபுர சுந்தரி, திரிபுரங்கள்
திரிபுரம் என்னது? காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம். நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான கண்ணுக்கு தெரியக்கூடியதான இந்த பூத உடல் ஒண்ணு, இதற்குள்ள மனசு, பிராணன், புத்தி, சித்தம், அகங்காரம், 5 புலன்கள், 5 செயல் புலன்கள், இவைகள்லாம் சேர்ந்து பஞ்ச பிராணங்கள்லாம் சேர்ந்து இருக்கிற லிங்க சரீரமும் ஒண்ணு. அதற்குள்ள ஒரு காரண சரீரம், 3 புறங்கள். இந்த 3 புறங்களும் ஒரே சமயத்துல எரிச்சரவர் திரிபுர சம்ஹாரம் பண்ணியதான பரமேஸ்வரர். அந்த 3 புறங்களுக்கும் அழகாக அந்த புறங்களை காப்பாற்றி அதுக்கு தகுந்த சமயத்துல அதுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான அம்பாள் திரிபுரா சுந்தரி. இதனால்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் வாழறோம். அவளுக்கு இந்த 3 சரீரத்தையும் கொடுத்து விட்டேன்னா மறுபடியும் மறுபிறவி இருக்கு. அதனால அம்பாளுக்கு திரிபுர சுந்தரின்னு பேரு. இந்த பூத உடல்ல பாருங்க, இதுல ஏதாவது ஒரு பகுதியில ஒரு வலி வந்தாலே உங்களால் தாங்க முடியல. எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தா தான் கரெக்டா இருக்கு. வயத்தை வலிக்கிறது சார் யாராலையும் பொறுத்துக்க முடியாதுன்னு ஒருத்தர் சரின்னு, அது குழந்தை படுத்தவருக்கு. ஒரு 4 நாளா ரொம்ப என்ன பண்ணிட்டு நகைச்சிட்டு வந்தது. இருக்கிறதுலயும் ரொம்ப கஷ்டம் சார் நகைச்சிட்டு. இது பிராரப்தம் போவே போகாது, ரொம்ப சிரமமா இருக்கு. அது வேற ஒரு எலுச்சம்பழத்தை அதுக்கு மேல வச்சுட்டு ஊர்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் காட்டுறாரு, எனக்கு தான் நகைச்சிட்டு வந்திருக்கு. இவன் இப்ப என்ன சொல்றாரு, நகைச்சிட்டு தான் எல்லாம் ஜாஸ்திங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, அது குறைஞ்சு போயிடுது. பல்வலி வந்தது. இதை விட வலி சத்ருவுக்கும் வேண்டாம் சார், இந்த பல்வலி இருக்கே அப்படிங்கிற. எந்த உடம்புல எந்த பகுதியில வலி வந்த போதிலும் அவனுக்கு அதுதான் ரொம்ப பெருசா தோன்றது. அந்த பகவான் என்ன பண்ணியிருக்கார், இந்த சரீரத்துல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வேலை வச்சிருக்கார். ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் தகராறு பண்ணிட்டனால இவனுக்கு சில வேலைகள் எழுதல. கட்டவரல்ல ஏதோ வரி எழுத முடியலைங்கிறான். எழுதாத போன என்ன படிங்கிறான், ஏதோ ஒரு விவகாரம். அதனால இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான சின்ன பாகமா இருந்த போதிலும் அதுக்கு பிரயோஜனம் உண்டு. ஆனா இவைகளுக்குள்ள இன்னொரு சரீரம் நமக்கு இருக்கு. என்னது? 5 புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த புலன்னா இது இல்ல, இந்த வேலை செய்யக்கூடியதான திறமை அது உள்ள இருக்க. வாக்பாடி பாத பாயுபஸ்தம் அப்படின்னு 5 மோட்டர் ஆர்கன். பிராணாபான வியானோதான சமானம்னு 5 காத்துக்கள். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்னு 4 அந்தக்கரணம். இத்தனையும் சேர்ந்து ஒரு லிங்க சரீரம்னு பேர். இந்த மரணானந்தரம் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு லிங்க சரீரம் தான் வெளியூருக்கு போறது. இந்த ஸ்தூல சரீரம் தான் இங்கே விழுந்து போயிடுச்ச, இதை எரிச்சு விடுறாள, எரிக்கிறாளோ புதைக்கிறாளோ போட்டோம், இது எங்கேயும் போகாது, இது பூமியிலேயே இருக்கான். ஆனா வெளியூருக்கு போறது சொர்க்கத்துக்கோ நரத்துக்கோ பிரம்மலோகத்துக்கோ எங்கேயோ போறது என்ன? லிங்க சரீரம். இந்த லிங்க சரீரத்துக்குள்ள ஒரு பகுதி இருக்கான். அது என்ன? பிரம்மத்தை மறைக்கிறது. அதான் அஜ்ஞானம்னு சொல்லிட்டு இருப்ப. அதுக்கு காரண சரீரம்னு பேரு. இதான் முப்புறங்கள். முப்புறங்களை சிரித்தே எரித்தாய் அப்படிங்கிற. முப்புறங்களையும் சிரித்து எரித்தார் அவர். பரமேஸ்வரன் தான் அம்ப போட்டு இருக்கல, எதுக்கு ஹாரு சிரிச்சாராம். திரிபுராசுரன் நாகமா போயிட்டான் விவகாரம் முழுக்க. அப்ப அவர் பாருங்க, அவருடைய கோபத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கு. மன்மதனை கண்ணை திறந்து எரிச்சு விட, முப்புறங்களை சிரிச்சு எரிச்சார். இங்க பரமேஸ்வரன் என்ன சார் பண்ண மாட்டார், எல்லாத்தையும் பண்ணக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் இருக்கு. ஆனா அந்த சாமர்த்தியம் அம்பாள்கிட்ட இருந்து வந்ததுங்கிற, அதான் கஷ்டமா இருக்கு பரமேஸ்வரன். இத்தனை சாமர்த்தியம் சிவ சக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும் நசே தேவம் தேவோ நகல குசல ஸ்பந்தித்தும் அபி அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் இருக்கார் பார்த்தீங்களா. இப்படி முப்புணங்கள் அதுக்கு அதிபதியா இருக்கிறவள் திரிபுர சுந்தரி. அதுக்கு சுந்தரின்னு ஒரு பேர் வச்சிருக்க. சுந்தரின்னு அழகானவள்னு அர்த்தம் சொல்றோம் நாமெல்லாம். அது அர்த்தம் இல்ல, உந்தி கிளேதனேங்கிற தாத்துவுல இருந்து சுந்தரிங்கிற பதம் வந்திருக்கு. அப்படி அதனாலதான் நித்திய கிளின்னா எப்ப பார்த்தாலும் நித்திய கிளினே இது வந்துட்டே இருக்கும். இந்த கிளேதனம்ங்கிற ஒரு பதார்த்தம்னா அட்டாச்மெண்ட் அர்த்தம். உங்க மனச கவருகிறது. ஒரு தரம் அம்பாளை நீங்க நமஸ்காரம் பண்ணினா போறோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஜன்மால நிச்சயமா நீங்க மோட்சத்தை அடைவேன். முதல்ல நீங்க எஃபர்ட் எடுத்துக்க வேண்டியது அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டியது, அவ்வளவுதான். அதனாலதான் ஸ்திரீகளுக்கெல்லாம் முதல்ல என்ன சொல்லியிருக்கா, சாயங்காலம் வேளையில குத்து விளக்கு ஏற்றி வச்சு கை காலம் மட்டும் அம்பாளுக்கு ஒரு ஸ்லோகம், சௌந்தர்ய ஸ்லோகமாவது சொல்லி அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணுது. இதான் அவா பண்ண வேண்டியதான சந்தியாவந்தனம்.
காயத்ரி ஜபம் வேண்டாம் அவளுக்கு. இது இருந்தாலே அதை விட பவர் ஜாஸ்தி வாழ்க்கை. அப்படி விசேஷமா சொல்லக்கூடியதான அம்பாள் அங்கே தத்ராஸ்தே பரமேசானி, அங்கே அந்த அம்பாள் இருந்துருக்கா. மகாத்ரிபுர சுந்தரி, எப்படி அந்த பிரம்மதேவர் சிருஷ்டிகர்த்தா 5 காரியங்கள் பண்ற அம்பாள். சிருஷ்டி உலகத்தை படைத்தல், ஸ்திதி உலகத்தை காத்தல், அதுக்கப்புறம் சம்ஹாரம் உலகத்தை தனக்குள்ள சேர்த்து கொள்தல், அனுகிரகம் யாருக்கு மோட்சம் வேணுமோ யாருக்கு நல்லதை கொடுக்கணுமோ அவளுக்கு தன்னுடைய உருவத்தை காட்டுவது, பிறகு நிகிரகம் திரோதானம் மறைகிறது. இப்படி 5 செயல்கள் பண்றா. இந்த 5 செயல்களும் பண்றதுக்கு அதிபதிகளா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு 5 சக்திகளை தயார் பண்ணி வச்சிருக்கா. இந்த 5 சக்திகளை பிரம்மதேவனானவர் அந்த கட்டலுக்கு தென்கிழக்குல இருக்கார். அதே போலயே விஷ்ணு தேவரானவர் தென்மேற்கு அந்த கட்டலுக்கால தென்மேற்கு காலா இருக்கார். ருத்ரனானவர் வடகிழக்கு காலா இருக்கார். அதே போலயே ஈஸ்வரனானவர் தென்மேற்கு காலா இருந்துட்டு இருக்கார், வடமேற்கு காலா இருந்துட்டு இருக்கார். இப்படி ஆச்சு. சதாசிவனானவர் திரோதாரம் பண்றவர் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான கசிப்பாக பெட்டாக இருந்துட்டு இருக்கார். இப்படி பரமேஸ்வர் பிரம்மத்திலிருந்து தோன்றியது. இவைகள்லாம் இங்கிருந்து பிரம்மமான அம்பாளத்திலிருந்து தோன்றியது. மீண்டும் பிரம்மா அம்பாளிடத்திலேயே ஒன்றி போவது. எது எதிலிருந்து உண்டாகிறதோ, எது எதுல லயத்தை அடைகிறதோ அது அதற்கு உபாதான காரணம் என்று சொல்றது வழக்கம். பிரம்மத்திலிருந்து தானே இவ 5 பேரும் வந்த, மறுபடியும் இவன் 5 பேரும் எங்க சேர்றா? பிரம்மத்திலேயே ஒன்றி போறா. அதனால எங்க இருந்து தோணுகிறதோ, எங்க ஒன்றி போறதோ அது அதனோட ஐக்கியம். ஏன்னா தங்க கட்டியிலிருந்து வடை வந்தது, மறுபடியும் வளைய உருக்கினா தங்கமா மாறுறது. ஆகையால் தங்கம் அதுக்கு உபாதான காரணம். அப்படி பிரம்ம, விஷ்ணு, ருத்ர, சதாசிவ, ஈஸ்வர 5 பேருக்கும் அம்பாள் தன்னுடைய சுவாமர்த்தத்தை கொடுத்து உண்டு பண்ணிட. இவ 5 பேரும் அம்பாளுடைய கால்களா, ஏன் சுவாமி அம்பாளுடைய கட்டல் காலா இவ இருந்துட்டு இருக்கா. கிட்ட இருந்து நாங்க எல்லாம் சேவை பண்ணணும்னு நினைச்சாங்க. பக்கத்துல இருந்து அம்பாளுக்கு நாங்க சேவை பண்ணணும். ஏன்னா இவ்வளவு சக்தியை கொடுத்ததான ஒரு அம்பாளுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? இது மனுஷன் கவனிக்கணும். நீங்க எனக்கு என்ன பண்ணினீங்கன்னு நான் நினைச்சேன்னா நான் உயர்ந்தவர் இல்லை. என்னால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு நான் என்ன பண்ணுகிறேன்ங்கிற எண்ணம் ஒவ்வொருவனுக்கும் இருக்கணும். நான் இந்த சொசைட்டி எனக்கு என்ன சார் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணின 4 பேருக்கு? ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? என்னால மற்றவர்களுக்கு என்ன சகாயமாகிறது எனக்கூடியதான எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ளணும். அதனால இந்த எண்ணமானது அம்பாளத்திலிருந்து வரதான். 5 பெயர்களையும் தயார் பண்ணினா அந்த 5 பேரும் என்ன பண்ணினா உலகத்தை காக்க, உலகத்தை அனுகிரகம் செய்ய நான் என்ன பண்ணுவேங்கிறது அம்பாளை தியானம் பண்றாளாம். இந்த தியானம் பண்ணும் பொழுது தன்னை மறந்து சமாதி நிலைக்கு போயிட்டா. அந்த சமாதி நிலையில போகும்பொழுது அவளுடைய சாமர்த்தியங்கள் எல்லாமே அம்பாள் இடத்துல ஒன்னா போயிடுது. நம்ம சரீரத்துல சக்தி இல்லாத போனா என்ன பேர்? இதுக்கு பிரேதம்னு பேர். அதான் பஞ்ச பிரேதாசனாதீனா, பஞ்ச பிரம்மமானது பஞ்ச பிரேதமா ஆயிட போறது. இவ 5 பேரும் பிரேதம்னா பிராணம் போயிடுதுன்னு அர்த்தம் இல்ல. இதைத்தான் ஆச்சாரியார் கதாஸ்தே மஞ்சத்வம் துருஹிணதுஹி ருத்ரேஸ்வர பிரதா சிவஸ்வச்சாயா கபட கடித பிரகதபட அப்படின்னு சௌந்தர்ய விசேஷமாக 92வது ஸ்லோகத்துல கதாஸ்தே மஞ்சத்வம் துருஹிண ஹரி ருத்ர ஈஸ்வர பிரதா. இவ 5 பேரும் துருஹிணன் பிரம்மதேவர், ஹரி விஷ்ணு, அதுக்கப்புறம் ருத்ர பரமேஸ்வரன், ஈஸ்வர பிரதா, சிவஸ்வச்சாயா அவரே கட்டல் கால மேல பெட்டா படுத்துட்டு இருக்காரா, அம்பாள்கிட்ட கிட்ட இருக்காரோ அவளுடைய வாம பாகத்துல அம்பாள் இருக்கா. அம்பாளுடைய சிவப்பாக இருக்கும் தன்மையானது அவரிடத்துல அப்படியே விழுந்திருக்கான். அவர் ஸ்வச்சமாக ஸ்பட்டிகம் மாதிரி இருக்கார். அம்பாளுடைய சாய அதுல விழுந்தது. அதனாலதான் ரத்த ஸ்பட்டிகாங்கிற அத்தியாசம் அங்கிருந்து ஆரம்பிச்சது. லோஹித ஸ்பட்டிகான்னு வேதாந்தத்துல சொல்றோமோ இல்லையா, இது அங்கிருந்து ஆரம்பிச்சது. அதனால என்ன ஆச்சுன்னு சரீரி சுங்காரோ ரசைவ திருஷாம் தொக்தி சுதுகம், உலகத்துக்கெல்லாம் சுங்கார ரசம், எப்பொழுதும் மனுஷன் நிம்மதியா சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் சிவ பூஜைக்கு பலம். என்ன அம்பாளுடைய பூஜைக்கு என்ன பலம்? அழுதுண்டே பூஜை பண்ணக்கூடாது, அழப்படாது.
கஷ்டம் யாருக்கு இல்ல, சந்தோஷமா இருக்கணும், மனசுல நிறைவா இருக்க கத்துக்கணும். இருக்கிறதோட போறோம், விரலுக்கு தக்க வீக்கம். இன்னைக்கு இந்த மாசம் 10,000 தான் வந்ததா, அதுல செலவு பண்ண கத்துருக்கா. அடுத்த மாசம் 1,00,000 வந்ததா, அதுல சௌக்கியமா இருங்க. அதுக்கு அடுத்த மாசம் 2,000 வந்ததா, இருக்கிறதுல விடுங்க. கடன் பண்ணப்படாது, யாரையும் அனாவசியமா தொந்தரவுப்படுத்தாதீங்க. இருக்கிறதுக்குள்ள திருப்தியா வாழ நீங்க கத்துனா அதே பேரு. இதுதான் இந்த பஞ்ச பிரம்மாசனாசீனாங்கிற ஒரு தத்துவம் நமக்கு சொல்றது. அப்படின்னு விசேஷம் சொல்றது. பிருத்தகாஹ பிருத்யாஹ, யாரு? துருஹிண ஹரி ருத்ர ஈஸ்வராஹ, இவ இத்தனை பேரும். இவாளுக்குள்ள ஆக்ரேயாதி ஈசானாந்த திக்ஷு, அதான் சொன்னேன். பிரம்மதேவரானவர் தென்கிழக்கு, விஷ்ணுவானவர் தென்மேற்கு அப்படின்னு. ஆக்னேயாதி ஈசானாந்த விதிக்ஷு பிரம்மாதய உபரி அதஹ ஸ்தம்பரூபா, அந்த கட்டலுக்கு காலு மாதிரியாக. மத்தியே புருஷ ரூபாபி, புருஷ ரூபமாக இருந்த போதிலும் ஸ்ரீ தியானாத் சக்தி பாவம் பிராப்தா, அம்பாளை தியானம் பண்றதுனால சக்தி வடிவத்தை அடைந்து மீதிதாட்சாக நிச்சலாக, பாதி கண்ணை திறந்து பாதி கண்ணை மூடிண்டு நிச்சலமாக அசையாமல் இருக்க. இத்தியாதிகம், இவைகள்லாம் புராணாதவ கந்தவ்யம். இவைகள்லாம் புராணத்துல. எங்க புராணம்? தேவி பாகவதத்துல இத விசேஷமாக சொல்லியிருக்க. ஆகையால் இந்த 4 நாமாக்கள் ரொம்ப விசேஷமான நாமாக்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த நாமாக்களுக்கு அதுன சுமேரு மத்திய சிருங்க, சில பேர் சுமேரு சிருங்க மத்தியஸ்தாங்கிறான். சுமேரு சிருங்க மத்தியஸ்தா ஸ்ரீமன்னகர நாயிகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்ச பிரம்மாசனஸ்திதா, அவ்வளவுதானே. மகா பத்மாட்டவி சம்ஸ்தா, இதுக்கு தாமரை ஒரு குளம் இருக்கு, அந்த பெரிய தாமரைகள்லாம் மலர்ந்த தாமரைன்னு சொன்னேனே, அதுக்குள்ள கதம்பவன வாசினி, அதுக்குள்ள கதம்பவனம் இருக்கு, அந்த கதம்பவனத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கா. இப்படி அம்பாளை நம்ம தியானம் பண்ணணும். இது தியானம் பண்ணினதுக்கு பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனம், இப்பொழுது மனசுல இருக்கிற கவலைகள்லாம் ஓடி போறது. சிந்தாமணி கிரகத்துல அம்பாளை இருக்கிறதா தியானம் பண்ணினா கவலைகள்லாம் ஓடி போறது. அதுக்கப்புறம் மனசுல கவலை போயிடுதுன்னு வச்சுங்களேன், அதனால என்ன சார் பிரயோஜனம்? ஆத்ம ஜானம் நன்னா ஓடி வருது. மனசுல கவலை போச்சுன்னா ஆத்ம ஜானம் தானா வரும். பிரம்மலோகத்துல ஆத்ம ஜானம் சாயாதபயோரிவ பிரம்மலோகேன்னு சொல்ற. சாயாதவம் நிழலும் வெயில் அப்படி வித்தியாசமா கிளியரா தெரியறது, அதே போல தெரிகிறதா, அதே மாதிரி தெரியறதுங்கிறார் பிரம்மலோகத்துல. அது இங்கேயே நீங்க அனுபவிக்கலாம். அந்த வேதாந்த ஞானத்தினால இந்த ஜென்மாவிலேயே முக்தி அடையலாம். அதனாலதான் அம்பாளுக்கு போக ஸ்வர்க அபவர்கதா, போகத்தையும் கொடுப்பா, இருக்கிற பரியந்த மனசு நிம்மதியும், கைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு காசையும் போகத்தையும் கொடுப்பா, மரணானந்தரம் ஸ்வர்க்கத்தையும் கொடுப்பா, அபவர்க்கத்தையும் கொடுப்பா. அப்படிப்பட்டதான அம்பாள்கிட்ட நாம இருந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று மறுபிரிவு இல்லாம பண்ணி கொள்றதான் இந்த ஜீவனத்துக்கு சார்த்தக்கியம். எத்தனையோ ஜன்மாக்களை வாழ்ந்தாச்சு. ஸ்ரீமாதாங்கிற நாமாவை நான் சொல்லும் பொழுதே சொன்னேன், கத்தி கத்தி மாதா, எத்தனை ஜன்மங்கள் பிறந்தோம், நாயா பேயா பூனையாக எங்க கொசுவாக எத்தனையோ பிறந்தோம். அத்தனை ஜன்மாக்களையும் எத்தனையோ அனுபவிச்சோம், எத்தனை கஷ்டங்களும் அனுபவிச்சாச்சு. போரும்னு மட்டும் தோணலை பாருங்க. 99 வயசானாலும் பிறந்த நாள் வருது, ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிப்போம். நான் வாழ வேண்டாம்னு சொல்லல, உங்களுக்கு இருக்கட்டும். ஆனா என்ன பண்ணணும்? உங்க மனச பகவானுக்கு கொடுக்கணும். அத கொடுத்துண்டு இருந்தா போறோம். அன்னை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை பெண்டிலோ, பிள்ளை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை ஜன்மமோ பாருங்க. மூடனாய் அடியேன் மறைந்தினேன், இன்னும் எத்தனை ஜன்மமோ, என் செய்வேன் கட்சியே கம்பனேன். யாராவது கட்சியே கம்பனே இல்ல, கட்சி ஏகம்பனே. கட்சி ஏகம்பனேங்க நான் என்ன பண்றது? காஞ்சிபுரத்துக்கு கட்சின்னு பேரு, அங்க ஏகாம்பரநாதர் இருக்க. அவர் சொல்றார் கட்சி ஏகாம்பரேன். இவன் பாட்டு சரியா வரணுமா? கட்சி ஏகாம்பரேங்கிறான்.
எத்தனை பிறவைகள்ல எத்தனை அம்மா இருந்தாச்சு, எத்தனை அப்பா இருந்தாச்சு, எத்தனை குழந்தைகள், எத்தனை ஆத்துக்காரிகள். பாருங்க, இத்தனை ஜன்மாக்களை தெரியாமல் இப்படி வேஸ்ட் பண்ணிவிட்டோம். இந்த ஜென்மால அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு. சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். முடிக்க வேண்டியது அம்பாளுடைய பொறுப்பு. நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அம்பாளுடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டு அடுத்த